Hi friends, welcome to our YouTube channel Softech Civil Tamil. நம்ம சேனலில் இது வரைக்கும் ஏகப்பட்ட எஸ்டிமேட் வீடியோ போட்டிருக்கோம், ஸ்கெட்சப் வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க மறக்காமல் போய் பார்த்துக்கங்க. அதுவும் இல்லாமல் நம்ம இப்போ கண்டினியூஸாக ETABS பற்றின ஃபுல் வீடியோ போட இருக்கிறோம். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. அது கூடயே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே கிடைக்கும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு பிளாங்க் பேஜ் ஓப்பன் பண்ணி அதில் எப்படி நம்ம வந்து பிளானை உள்ளே வந்து இது பண்ணுறோம், பிளானை வந்து நம்ம எப்படி உள்ளே வந்து நம்மளாவே மேனுவலாக எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுறோங்கிறத நீங்கள் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நான் புது ஃபைல் ஒன்று ஓப்பன் பண்ணுறேன், நியூ மாடல் ஓப்பன் பண்ணுறேன். நியூ மாடல் ஓப்பன் பண்ணுறேன். இது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், இதான் வந்து நம்ம இந்தியன் ஸ்டாண்டர்ட் நம்ம யூஸ் பண்ணுறது. ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்துட்டு இதில் என்ன இருக்குது எது இல்லைங்கிறது நம்மளுக்கு தேவையில்லை. நம்ம வந்து இப்போ பிளாங்காக ஓப்பன் பண்ண அப்படின்னா பிளாங்க் பேஜில் போய்ட்டு பிளாங்கை கிளிக் பண்ணி இது எதுவுமே தேவையில்லை, டேரெக்டாக நம்ம உள்ளே போகிறோம். இது வந்து நமக்கு யூஸ் ஆகும். என்னன்னா வந்து 4 ஸ்டோரி 3 ஒவ்வொரு இதுவும் 3 மீட்டர் ஹைட்டு, பாட்டம் ஸ்டோரி 3 மீட்டர்னு போட்டிருக்கு. பிளாங்க் பேஜ் ஓப்பன் பண்ணுங்கள். பாருங்கள், நமக்கு வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறது வந்து ஒரு பிளாங்க் பேஜ் தான் ஓப்பன் ஆகிருக்கு. இதில் வந்து எந்த ஒரு டைமென்ஷன் எதுவுமே இல்லை. நம்ம என்ன பண்ணுறோம், புதுசாக க்ரியேட் பண்ண போகிறோம். எடிட்டில் போய்ட்டு எடிட் ஸ்டோரி அண்ட் கிரிட் சிஸ்டம் இதில் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணால் நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி இங்கே ஹைட் வந்து அந்த பில்டிங்கோட ஹைட் வந்து இதில் இருக்குது, ஆனால் வந்து பிளான் இல்லை. அப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஆட் நியூ கிரிட் சிஸ்டம் இதில் போய்ட்டு நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம கிரிட் சிஸ்டம் வந்து G1 ஒன்று இருக்குது. நம்ம புதுசாக ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா இதில் ஓப்பன் பண்ணலாம். ஆனால் வந்து நம்ம இருக்கிறது வந்து G1 ஒன்று இருக்குது. அப்போ நம்ம வந்து இதை டேரெக்டாக நம்ம அதிலே ஓப்பன் பண்ணிக்கலாம். இது வந்து ரெண்டாவது ஒன்று ஓப்பன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஓப்பன் பண்ண நினச்சா ஓப்பன் பண்ணிக்கலாம். மாடிஃபைடு ஆர் ஷோ கிரிட் சிஸ்டம் இருக்குது, இதுக்குள்ள போங்க. இது போனீங்க அப்படின்னா இதோட நேம் வந்து G1 இருக்குது. நீங்கள் எப்படிலாம் மாற்றிக்கலாம், உங்களுக்கு விருப்பப்பட்ட நேம் மாற்றிக்கலாம். இது கோஆர்டினேட், அதாவது இந்த இடத்துல XY டேரக்ஷன் இருக்குல்ல, இது வந்து 3Dயில் இருக்கான Z இருக்குது. இது பிளான் வியூவில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வெறும் XY மட்டும்தான் இருக்கும். இதில் வெறும் XY மட்டும்தான் இருக்கும். அதனால தான் குளோபல் XYன்றது மட்டும் இருக்குது. இது வந்து 00 நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான். இப்போ வந்து நம்ம 00 ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து கரெக்டாக அந்த நம்ம பிளானோட ஸ்டார்டிங்கில் இருக்கும், ஒரு கார்னரில் இருக்கும். இதில் வந்து நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எப்படி நம்ம ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, இதில் வந்து நீங்கள் முதல் இடத்துல இதை ஸ்டார்ட் பண்ணிங்க. இதான் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதில் ஆட் கொடுங்க. எல்லாமே நீங்கள் ஆட் நிறைய கொடுத்துக்கோங்க. இதில் நேம் உங்களுக்கு என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ, 1 2 வேணுமா இல்லை ABC வேணுமாங்கிறத பார்த்து நீங்கள் வச்சுக்கோங்க. நான் 1 2ன்னு எடுத்துக்கிறேன். ஓகே 4 எப்பவுமே 0ல் வந்து முடிக்கணும். இந்த டிஸ்பிளே கிரிட் டேட்டா ஸ்பேசிங் அப்படின்னா 0ல் முடிக்கணும் எப்போவுமே. ஸ்டார்டிங் வந்து நான் ஒரு 4 மீட்டர் கொடுக்கேன். ரெண்டாவது இதில் ஒரு 5 மீட்டர் கொடுக்கேன். இதில் ஒரு 6 மீட்டர் கொடுக்கேன். இப்படி கொடுக்குறேன். லாஸ்ட்டோட வந்திருக்கேன். இதில் வந்து எங்கே எண்ட் ஆகுது அப்படிங்கிறது இதில் கொடுத்துருக்கு. 1 2 3 4 இருக்குது. இப்போ நான் இதில் ஒன்று கொடுக்குறேன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும், இப்போ இதில் ஒரு 7 மீட்டர் கொடுக்கேன் அப்படின்றது தனித்தனியாக மேலே வந்து இங்கே வந்து பிரிஞ்சிருக்கும். இந்த பபுள் வந்து எண்டில் இருக்கணுமா இல்லை ஸ்டார்ட்டில் இருக்கணுமா அப்படிங்கிறது இருக்குது. இது வந்து விசிபிளாக இருக்கணுமா இல்லை வேணாமா அப்படிங்கிறதுல இருக்குது. விசிபிளாக தான் இருக்கணும் நம்ம, அப்படின்னா நம்ம கொஞ்சம் கிளியராக இருக்கும். அதே மாதிரி ஒயிட் டேட்டா இப்போ இந்த மாதிரி கொடுக்குறதுனால இது டேரெக்டாக வந்து 00ல் ஸ்டார்ட் ஆகும். ஆனால் நமக்கு வந்து இந்த மாதிரி தான் காமிக்கும். இப்போ ஒயிட் கிரிட் நம்ம ஓப்பன் பண்ணுறோம். இதில் வந்து ஆட் கொடுங்க. இதில் வந்து என்ன கொடுக்குன்னா, நான் வந்து கேபிட்டல் A, கேபிட்டல் B, கேபிட்டல் C, கேபிட்டல் D இப்படி கொடுக்குறேன். இதுக்கு வந்து என்ன கொடுக்குறேன்னா 3 4 5 6 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்தோன்னா இப்போ நமக்கு வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ ஒரு பிளான் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், இதை நான் கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்டிங் வந்து 0 ஆகிடும். இதுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்னடா, இது டேரெக்டாக ஸ்டார்ட் ஆகும். இது 0ங்கிற ஒரு கமெண்ட்லேருந்து ஆரம்பிக்கும். இப்போ 00ங்கிறது இந்த கோஆர்டினேட். இந்த கோஆர்டினேட் எங்கே இருக்குன்னா, நான் சொன்ன மாதிரி இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகும். இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகும். ஸ்டோரியோட ஹைட் என்னங்கிறது நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம கொடுத்துருக்கோம். அப்படி ஒரு ஸ்டோரி நம்மளுக்கு எப்படி வேணும் அப்படிங்கிறத வந்து நம்ம அங்கே இன்னொரு இது முடிச்ச பண்ணி நான் சொல்கிறேன்.
பபுளோட சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணாலும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணாலும் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். நான் அப்படியே வச்சுக்கிறேன். இதில் வந்து இங்கே வந்து எண்டில் இருக்குது, இங்கே வந்து ஸ்டார்ட்டில் இருக்குது அப்படின்னா இது வச்சுக்கிறேன். ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுத்த மாதிரி உங்களுக்கு வந்து இப்போ க்ரியேட் ஆகிடுச்சு. ஆனால் இப்போ வந்து நம்ம வந்து ஹைட்டை வந்து எப்படி எடிட் பண்ணுறதுன்றத பார்க்க போகிறோம். எடிட்டில் போய்ட்டு எடிட் ஸ்டோரி அண்ட் கிரிட் சிஸ்டம் இதில் போய்ட்டு மாடிஃபை ஆர் ஷோ டேட்டா ஸ்டோரி டேட்டா இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து இப்போ இந்த ஒரு ஸ்டோரி வேணும் அப்படின்னா அதில் ஆட் பண்ணுறோம். ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸ்டோரி வரும். கிளிக் பண்ண உடனே ஒரு ஹைட் என்னங்கிறது கேட்கும். நான் அதில் ஒரு 2 மீட்டர் கொடுக்குறேன். 2 மீட்டர் கொடுக்குறோம். 2 மீட்டர் கொடுத்தோன்னே ஒரு வேளை நம்ம கீழே உள்ளதை வந்து பெருசாக மாற்றலாம், இல்லை சின்னதாக மாற்றலாம். அப்போ நம்மளோட ஹைட்டு வந்து எப்படி இருக்குன்னா இது வந்து நான் ஒரு எர்த் பீம்னு கொடுத்துக்கிறேன். இபி அப்படின்னு கொடுக்குறேன். இதோட ஹைட் வந்து எவ்வளோங்கிறது பார்த்தோம் அப்படின்னா நான் 2 மீட்டர் கொடுத்துருக்கேன். நான் 1 மீட்டர் தான் இருக்கும். அப்போ 1 மீட்டர் அப்படியே இருக்கட்டும். ஓகே கொடுத்தோம் அப்படின்னா 1 மீட்டர் வந்துடும். ஸ்டோரியோட ஹைட் வந்து 1 மீட்டர் இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. ஃபஸ்ட்டு ஸ்டோரியோட வந்து எப்போவுமே வந்து எப்படின்னா ஒரு 4 மீட்டர் குறையாமல் இருக்கும். அதாவது செகண்ட் ஸ்டோரி, தேர்ட் ஸ்டோரி, ஃபோர்த் ஸ்டோரி இந்த ஸ்டோரியை விட இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதில் 4 கொடுத்துக்கிறேன். 4 கொடுத்து ஓகே கொடுக்குறேன். நான் சொன்ன மாதிரி 1 இதை வந்து ப்ளஸ் பண்ணுறது இந்த மாதிரி தான் ப்ளஸ் பண்ணி இப்படி தான் வரும். இப்படி ஒரு வேளை உங்களுக்கு இப்படி மறைஞ்சிருந்துச்சு அப்படின்னா ரீஃப்ரெஷ் கொடுங்க. இப்போ உங்கள் மறைஞ்சிருந்தது இப்போ வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிடுச்சு, கிளியர் ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாட்டும் டவுட் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், டெலிகிராம் இது கூட லிங்க் கொடுத்துருக்கோம். நீங்கள் அங்கே கூட வந்து உங்கள் டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.